ஆண்டவர் தீவிரமாய் சில காரியங்களை நமக்காக செய்வார். ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே சில விஷயம் போயிட்டு இருக்குது பார், ரொம்ப காலம் கடந்து அப்படியே இழுத்துக்கிட்டு இருக்குது பார். அப்படிலாம் இல்லாம என் ஆண்டவர் இன்றைக்கு தீவிரமாய் உனக்கு சில காரியங்களை செய்ய ரெடி ஆயிட்டான்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க, உன் சத்துருக்கள் கொஞ்சம் கூட யோசிக்காத உயர்வுக்கு தேவன் உங்களை கொண்டு வருவார். யாரெல்லாம் உன்னை மறந்து போனார்களோ, யாரெல்லாம் உன்னை மறந்தார்களோ, நினைக்காம போனார்களோ, அவர்களெல்லாம் உன்னை நினைவு கூற வேண்டிய ஒரு நேரம், நினைவு கூற வேண்டிய நாட்கள் வரப்போகிறது. விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி, உன் குடும்பம் மறந்து இருக்கலாம், உன்னை சுத்தி இருக்கிறவங்க மறந்து இருக்கலாம், நீ எத்தனையோ பேருக்கு நன்மை செஞ்சிருப்ப, அவங்க உன்னை மறந்து இருக்கலாம். ஆனா இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், அவர்கள் எல்லோரும் உன்னை நினைவு கூற வேண்டிய ஒரு நேரம். கோழி தன் குஞ்சினே சீரகாடியில் மறைக்கும் போலே, கழுகன் தன் குஞ்சினே சீரகின் மீதே வாகிக்கும் போலே. கமான். கோழி தன் குஞ்சிலே சீரகாடியில் மறைக்கும் போலே, கழுகன் தன் குஞ்சினே சீரகின் மீதே வாகிக்கும் போலே. எண்ணியால் எண்ணியால் தீராத நன்மகள், சொல்லியால் சொல்லியால் தீராதவன் கிருபைகள். எண்ணியால் எண்ணியால் தீராத நன்மகள், தீராதவன் கிருபைகள். நன்னி இயேசுவே, நீ செய்த நன்மைகள் 1000 நன்றி. நன்னி இயேசுவே, நன்றி சொல்லுவோமா அப்பாவுக்கு? 1000 நன்றி. என்னை சக்தியால் அல்ல, கையுடைய பலத்தால் அல்ல, நிந்தாயை அல்லையோ என்னை நடத்தியது. என்னை சக்தியால் அல்ல, கையுடைய பலத்தால் அல்ல, நிந்தாயை அல்லையோ என்னை நடத்தியது. நின்னது கிருபையா, கிருபையா, தேவ கிருபையா, நித்திடோ தயையா, தயையா, நித்திய தயையா. கோழித்தன் குஞ்சினே சீரகாடி, நல்ல கைத்தட்டி விடுதலையோட. ஆமாதான? கழுகன் தன் குஞ்சினே சீரகின் மீதே விடுதலையோட. கோழித்தன் குஞ்சினே சத்தமா சீரகின் மீதே வாகிக்கும் போலே. எண்ணியால் எண்ணியால் தீராத நன்மகள், சொல்லியால் தீராதவன் கிருபைகள். எண்ணியால் எண்ணியால் தீராத நன்மகள், சொல்லியால் சொல்லியால் தீராதவன் கிருபைகள். நன்னி இயேசுவே, நீ செய்த நன்மகள் 1000 நன்றி. நன்றி. இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு நன்றியப்பா. இதுவரைக்கும் செய்த நன்மைகள் 1000 1000 ஆண்டவரே, ஓ உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லலாமா? 1000 நன்றி. என்னை சக்தியால் அல்ல, கையெடுதலத்தால் அல்ல நடத்தியது. என்னை சக்தியால் அல்ல, கையுடைய பலத்தால் அல்ல என்னை நடத்தியது. நின்னது அப்பா கிருபையா, கிருபையா, தேவ கிருபையா, நித்திடும் தயையா, தய. விடுதலையோட நல்ல சத்தமா அரரா தேவனை துதி. தயையா, நித்திய தயையா, நன்னி இயேசுவே, நீ செய்த நன்மைகள் 1000. ஆமென். நன்னி இயேசுவே, ஆமென். என்னை சக்தியால் அல்ல, கையுடைய பலத்தால் அல்ல. ஆமென். அப்பாவை மகிமைப்படுத்தி இந்த 3வது மாதத்துல, ஆமென், உங்க தயவுதான் என்னை நடத்த போகிறது, உங்க கிருபைதான் என்னை தாங்க போகிறது. நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். என் முன்னிலுமே காட்டிலும் என் பின்னிலுமே ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆமென். நான் காற்றையும் காண மாட்டேன், நான் மழையை காண மாட்டேன். இந்த மாதம் நிரப்புவீர் என்னப்பா, நிரப்பப்படுவேன். நன்மை நான் நிரப்பப்படுவேன், தேவ கிருபை நான் நிரப்பப்படுவேன். உம்முடைய
அபிஷேகத்தால் நிரப்பப்படுவேன், உம்முடைய தயவினால் நிரப்பப்படுவேன். அல்லையோ என்னை நடத்தியது நின்னது கிருபையா, கிருபையா, தேவ கிருபையா, நித்திடும் அப்பா தயையா, நித்திய தயையா. நல்ல கைகளை தட்டியாமே இந்த புதிய மாத நம்ம ஆராதனை வித்தியாசமா இருக்கட்டும், நம்ம சத்தம் இன்னும் அதிகமாகட்டும். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துல நீர் எங்க வாழ்க்கையில செய்ய போகிற நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த மாத விசுவாசிங்க, ஓ எனக்கு முன்பதாக இருக்கிற செங்கடலை கர்த்தர் ரெண்டாக பிரிந்து போக பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த புதிய மாதத்துல எனக்கு முன்பதாக இருக்கிற தடைகளை, எனக்கு முன்பதாக இருக்கிற அந்த பிரிக்கவே முடியாத காரியங்களை, மாற்றவே முடியாத பகுதிகளை, மாற்றவே முடியாத வழிகளை எனக்காக என் ஆண்டவர் மாற்றுவார், அது திறக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க முழு பலத்தோர் கைகளை யாருக்கெல்லாம் வேணும்? இந்த புதிய மாதத்துல ஆண்டவரே, எவனுக்கும் செய்யாதவைகள், இதுவரைக்கும் சரித்திரத்தில் இல்லாதவைகள் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் நடந்தது தானே. எகிப்தியர் கண்களுக்கு முன்பதாக அவர் தம் ஜனத்திற்காக நின்றதை அந்த எகிப்தியர்கள் கண் பார்த்தது தானே. எத்தனை பேர் விரும்புறீங்க இந்த மாதம் உனக்காக கர்த்தர் நிற்பதை, உனக்காக கர்த்தர் வழக்காடுவதை, உனக்காக கர்த்தர் பேசுவதை, உனக்காக கர்த்தர் நீதி செய்வதை? ஓ, அந்த எகிப்தியர்கள் பார்த்தது போல உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்க்கத்தக்கதாய் என் ஆண்டவருடைய மகிமை உண்மையில் விளங்க போகிறது என்று நம்புற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி, come on people, ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் ரபா ஷேகரேமியா. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் வெற்றி சிறந்தார். சொல்லுங்கப்பா, நல்ல கைகளை அசைத்து சொல்லுங்க, கர்த்தர் வெற்றி சிறந்தார். உங்க எத்தனை பேர் நம்புறீங்க என் வாழ்க்கையில அதாவது வெற்றி அவர் வெற்றியாய் மாறும்? ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கை நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நீ அடையக்கூடிய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் ஜெயமும் அது தேவனுடைய வெற்றியாக மாறுகிறது. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த புதிய மாதம் எனக்கு வெற்றியாய் இருக்கும், வெற்றியின் மாதமாய் கர்த்தர் அலங்கரிக்க போகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல ஒரு அரை நிமிஷமாவது கைகளை தட்டி வாய்களை திறந்து, come on people of God, amen. அப்படி எல்லாம் ரெண்டு கரங்களை உயர்த்துங்க. இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய மகிமை எங்களையும், எங்கள் ஊழியத்தையும், எங்கள் கூடாரத்தையும், எங்கள் பிள்ளைகளையும் உங்க மகிமை மூடுவதாக ஆண்டவரே. உங்க மகிமையினால் அலங்கரிப்பீராக ஆண்டவரே. இந்த உங்க மகிமை எப்பொழுதும் எப்பொழுதும் எஸ் மேகம் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு விலகாதிருந்ததல்லவா, அதே போல இந்த புதிய மாதம் ஆண்டவரே உங்களுடைய மேகம் எங்களை விட்டு ஒரு நிமிஷமும் விலக கூடாது. உங்க மேகத்தின் அடியிலேயே உம்முடைய மகிமையிலேயே நாங்கள் சஞ்சரித்து கொண்டிருக்க ஒரு கிருபையை, ஒரு அபிஷேகத்தை, ஒரு தயவை நீர் எங்களுக்கு கட்டளையிடுவதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிற பிள்ளைகள் நல்ல வாய்களை திறந்து, come on people, glory to God. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை உங்களுக்கு எதிரானவர்கள் நீ தோற்று போனதா நினைத்திருக்கலாம், நீ முடிந்து போனதா அவர்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளையை நீ உன்னுடைய சிந்தனைக்கு, உன்னுடைய இருதயத்திற்கு எட்டாத அளவிற்கு கர்த்தர் உன்னை நிலைநிறுத்தி, ஆமென், என்னை நிலைநிறுத்தி. எல்லாரும் சொல்லுங்கப்பா சத்தமா, ஆமென். ஏன்னா யோசேப்புடைய சகோதரர்கள் நினைத்து கொண்டார்கள் அவனுடைய மொத்தத்தை நம்ம முடிச்சிட்டோம் நினைச்சாங்க. அவன் தரிசனத்தை முடிச்சிட்டோம், அவன் சொன்ன சொப்பனங்களை நம்ம காலி பண்ணிட்டோம், நம்ம சாதிச்சிட்டோம், அவன் தானே வாரிசா இருந்தான், அவனை மொத்தமா முடிச்சு விட்டுட்டோம், அவ்வளவுதான் அப்படிங்கிற மனநிலைமையில தான் அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணினார்னா, அவர்களுக்கு தெரியாமலேயே யோசேப்பை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தி வைத்திருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சில வேளைகள்ல மனுஷன் நினைப்பான் உனக்குள்ள இருக்கிற கிருபையை அவனுக்கு தெரியாது.
அவன் நினைச்சிருப்பான் நீ இந்த இடத்துல தான் இருப்ப நீ. ஆனா தேவனோ அவனுடைய புத்தியை, அவனுடைய கண்களெல்லாம் குருடாக்கி உன்னை வேற எங்கேயோ கொண்டு வந்து வைக்கிறவராயிருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த நாளில் இது இப்ப ஏன் இதை சொல்றேன்னா, உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களோ அல்லது உனக்கு ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற சமுதாயங்கள், இன்னைக்கு இருக்கிற சுத்தியில் இருக்கிற காரியங்கள் எல்லாமே ஒரு வேற மாதிரி ஒரு பிம்பத்தை தான் தேவனுடைய பிள்ளைகள் மேல வைக்கும். கரெக்டா இல்லையா? சொல்லுங்களேன். ஆமாவா இல்லையா? அதாவது உன்னை மனசு கூட நினைச்சிருக்க மாட்டாங்க நீ இந்த அளவு வருவாயாங்கிறது கூட அவங்களுக்கு சந்தேகமா தான் இருக்கும். ஏன்னா அவங்க நினைச்சிட்டாங்க, இதெல்லாம் அவங்களே ஒரு கணக்கு போட்டு வச்சுட்டாங்க. யோசேப்பு லைஃப்லயுமே அப்படிதான் நடந்தது. ஆனா தேவன் பாருங்க, அவன் கணக்கு எல்லாத்தையும் பொய்யாக்கி எங்கேயோ ஒரு நாட்டுல மேலான ஒரு இடத்துல கர்த்தர் யோசேப்பை வைத்திருந்தாருன்னா, அப்ப தேவன் நல்ல கவனிங்க, ஆண்டவர் ரொம்ப ஆழமா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெரியும். அவன் குழிக்குள்ள போகும் போதும், அவன் விற்கப்படும் போதும் அவன்லாம் நினைச்சான் நம்ம விருப்பம் தான், அதாவது சத்துருக்கள் நினைக்காங்க எங்க விருப்பம் தான் நடந்துகிட்டு இருக்குதுன்னு. கரெக்டா இல்லையா? சொல்லுங்க பாப்போமே. ஐயா, நீ வாழ்க்கையில நீ வருத்தத்தை சுமந்து கொண்டு போகும்போது, நீ அடிக்கப்படும் போது, நீ நெருக்கப்படும் பொழுது, ஒருவேளை உன்னை சுற்றிக்கலாம் நினைப்பாங்க அவன் விருப்பம், நம்ம நினைச்சதாண்டா அவன் வாழ்க்கையில. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நீங்க வாழ்க்கையில கொஞ்சம் இறங்கும் போது அவெல்லாம் என்ன யோசிப்பானா, நம்ம நினைச்சது நடக்குது பார். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க பாப்போமே, சொல்லுங்க. ஆனா ஆண்டவருடைய திட்டம் எப்படி இருந்ததுன்னா, இவன் நினைச்சது அன்னைக்கு நடந்த மாதிரி இருந்தது. ஆனா இவன் நினைக்காத ஒன்ன தேவன் தம் பிள்ளைகளுக்காக செஞ்சாரு பார். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் இதை விசுவாசிக்கிறேன். உன்னை சுத்தி இருக்கிறவன் நினைக்காத ஒரு இடத்திற்கு தேவன் உன்னை கொண்டு வருவான். உன் சத்துருக்கள் கொஞ்சம் கூட யோசிக்காத உயர்வுக்கு தேவன் உங்களை கொண்டு வருவார். ஒரு ஆள் இல்லையா? சொல்லக்கூடாதா? விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இப்ப வேணா அற்பமா தெரிகிற மாதிரி இருக்கும், இப்போ உன் தரிசனத்தை நிறைய பேர் புரிந்து கொள்ளாதபடி இருக்கிற மாதிரி இருக்கும், இப்போ வேணா சிலர் வேற மாதிரி உன்னை கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அவெல்லாம் யோசிக்காத அளவிற்கு கர்த்தர் உன்னை கோட்டையில, come on people, ஐயா நீ யோசிக்க, நீ அதாவது உனக்கு ஓரளவு வெளிச்சம் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சம் இல்லாம இருக்காது. ஆமா, இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்கு ஒரு வெளிச்சம் இருக்கணும். உங்க பிசினஸ் குறித்து உங்களுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கணும். உங்க ஊழியத்தை குறித்து, நம்முடைய ஊழியம் ஒரு வெளிச்சம் இருக்கணும். ஏன்னா எந்த வெளிச்சத்தில் நம்ம பார்க்கிறோமோ அந்த வெளிச்சத்துல தான் நம்ம நடந்து போவோம். வெளிச்சமே இல்லாம, தரிசனமே இல்லாம குருடா இருந்தோம்னா வாழ்க்கையில வாழுகிறதே வேஸ்ட். ஒருவேளை இந்த நாள்ல புரிந்து கொள்ளுங்க, வெளிச்சம் வேணும். எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஆமே, ஆமா, வெளிச்சம். அந்த வெளிச்சம் இருந்தாதான் நமக்கே தெரியும், ஓகே இதுதான். ஆனா அந்த வெளிச்சம் நமக்கு தெரிஞ்சாலும் கூட மற்றவனுக்கு அது என்ன செய்யாது, பெரிய விஷயமா ஏற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கும். யோசேப்புக்கு ஒரு பெரிய வெளிச்சம் இருந்தது. என்ன வெளிச்சம்னா, என் அரிக்கட்டுகள் முன்பதாக எல்லா அரிக்கட்டுகளும் என்ன செய்யுது, பணிந்து நிற்கிறது. இது ஒரு வெளிச்சம். எனக்கு முன்பதாக சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, என்ன வணங்குகிறார்கள். இது ஒரு வெளிச்சம் இருந்தது. பட் அங்க நடந்த விஷயங்களுக்கும் அங்கதுக்கும் கொஞ்சம் கூட மேட்ச் ஆகாதபடி தான் இப்போ தெரியுது. இப்ப நிறைய நேரங்கள் அப்படிதான் இருக்கும். சுத்தி இருக்கிறவன் சந்தோஷம் நினைச்சா இது எப்படி மேட்ச் ஆகும், இது இவனுக்கு எப்படி சாத்தியமாகும்? புரியுதா இல்லையா? சொல்லுங்கப்பா. அப்ப அவன் என்ன பண்ணிட்டானுங்க, மேட்சே இல்லாத இடத்துக்கு அனுப்புற மாதிரி தான் அனுப்பினானுங்க. ஆனா என் ஆண்டவர் என்ன பண்ணார் பாருங்க, அவன் யோசிக்காத இடத்துக்கு அவன் தள்ளி தான் விட்டானுங்க. ஆனா என் ஆண்டவரோ அவன் யோசிக்காத இடத்துக்கு கொண்டு வந்து யோசேப்பை தூக்கி நிறுத்துறானா. இன்னைக்கு விசுவாசிங்க, உன்னை சுத்தி இருக்கிறவன் என்ன 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 காரியங்களை உன் மேல யோசிக்கட்டும். ஆனா தேவனுடைய யோசனைகள் உன் வாழ்க்கையில நிலை நிற்கும் சொல்லி நம்புற பிள்ளைங்க ஒரு அரை நிமிஷமா அது கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, வெற்றியின் மாதம், ஜெயத்தின் மாதம். ஆமென். நல்லா கவனிங்க. இன்னைக்கு உன்னை சுத்தி இருக்கிறவன் யோசிக்காத இடத்துக்கு தேவன் உங்களை கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உன் சொந்த குடும்பம் யோசிக்க முடியாத அளவுக்கு தேவன் உன்னை அழகுபடுத்தி உன்னை ஆசீர்வதிப்பார். நம்புறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, அத கொஞ்சம் கூட யோசித்திருக்க முடியாது. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தினால
யோசேப்பை கர்த்தர் அலங்கரித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஆமென். இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் இந்த மாதம் எங்களை அலங்கரிப்பார்னு சொல்லுங்கப்பா. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் எங்களை அலங்கரிப்பார்? ஆமென். அதற்கு முன்பதாக இருக்கிற எல்லா தடைகளையும் நீங்க சொல்லுங்க, தடைகளை ஆண்டவர் நமக்காக உடைப்பார், தகர்த்து எறிவார். நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, அவரை உயர்த்தி கொண்டே இருக்க போறீங்க. இந்த மாதம் நான் விசுவாசிக்கிறேன், உன் நன்மைகள் எல்லாம் கைகுடி வருகிற ஒரு மாதமா இருக்கட்டும். உன் உயர்வுகள் உன்னை தேடி வருகிற ஒரு நாட்களாக இருக்கட்டும். நீ எதிலெல்லாம் பிரயாசப்படுகிறாயோ அதிலெல்லாம் கர்த்தர் உனக்கு ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை செய்கிற ஒரு நாட்களா இருக்க போகுது. விசுவாசிக்கிற பிள்ளைங்க கை தட்டி வாங்கிக்கோங்கப்பா. ஆமென், ஆமென், ஆமென். ஒருவேளை நம்ம யோசிப்போம்ல, அதாவது நல்லா கவனிங்கப்பா. யோசேப்பு நினைக்கிறார், சிறைக்குள்ள இருந்துட்டு பணபாத்திரக்காரனுக்கு சொல்றதெல்லாம் நடக்குது, சுயம்பாகிக்கு சொன்னதெல்லாம் நடக்குது, எல்லாமே நினைச்சிட்டு அவன் சொல்றான், நீ வாழ்ந்து இருக்கும் போது என்னை என்ன செஞ்சுக்கோ நினைச்சுக்கோன்னு சொல்றான். ஆனா வசனம் அழகா சொல்ல, அவனை என்ன செஞ்சுட்டானா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஏங்க நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறது என்னன்னா, இப்ப மாதிரி தெரிஞ்சுக்கங்க, அதுக்காக சொல்றேன். சொல்லுங்கப்பா, என்ன பண்ணிட்டாரு பணபாத்திரக்காரன்? அவன் என்ன பண்ணிட்டாரு? மறந்துட்டான், டோட்டலா மறந்துட்டான். அப்போ யோசித்து பாருங்க, இருந்த ஒரு நம்பிக்கையுமே யோசேப்புக்கு என்ன செஞ்சிருச்சு? போயிடுச்சு. இருந்த ஒரு நம்பிக்கையே சரி இவன் ஏனாவது கொண்டு அவன் எதிர்பார்த்தது என்னன்னா, இங்க இருந்து வெளியே போனா போதும். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? இங்க இருந்து வெளியே போனா போதும், இந்த அலங்காரம் மாறினா போதும், எப்படியாவது எங்க அப்பாவை பார்த்தா போதும், என் குடும்பத்தை சந்திச்சா போதும், அவன் துரோகம் பண்ணனா கூட பரவாயில்ல, போய் சந்திச்சா போதும், இந்த இடத்துல தான் அவன் இருக்கிறான். ஆனா பணபாத்திரக்காரன் டோட்டலா யோசேப்பு என்ன செஞ்சுட்டானா? மறந்துட்டான். அப்ப ஆண்டவர் கிரியை செய்கிற ஒரு வேளை வருகிறது. பார்வோனை கலங்க பண்ணும்படியான ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் பார்வோனுக்குள்ளாக அனுப்புறார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இன்னைக்கு நம்மளாம் தேவனுடைய பிள்ளைகள், நம்ம ஒரு சூப்பர் நேச்சுரல்ல நம்ம லைஃப்ல வாழணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நமக்காக தேவன் எப்படிப்பட்ட ராஜாக்களுடைய இருதயத்தை கூட நமக்கு திருப்புவார் என்கிற வெளிச்சம் நமக்கு வேணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஐயா, நம்ம செய்யற எல்லா காரியங்களிலையும், நம்ம செய்ய போகிற எல்லா காரியங்களிலையும் தேவனுடைய தயவு நமக்கு தேவையாக இருக்கிறது. அப்ப தேவனுடைய தயவு எப்படினாலும் வெளிப்படும். மனிதர்கள் மூலமாக தான் வெளிப்படும், ராஜாக்கள் மூலமாக வெளிப்படும். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? அப்ப இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க தேவன் யோசேப்புக்காக ஒரு சொப்பனத்தை பார்வோனுக்குள்ளாக கடத்துகிறார்? ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென். அப்ப நான் என்ன உணர்றேன்னா, ஒரு சில காரியத்துக்காக நம்ம காத்து இருக்கிறோம். கரெக்டா இல்லையா சொல்லுங்கப்பா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? காத்து இருக்கிறோம். எதற்காக நம்ம காத்து இருக்கிறோம்னா சொல்லுங்க பாபு, நீங்களே சொல்லுங்க, எதுக்காக காத்து இருக்கிறீங்க? சொல்லுங்க. எல்லாரும் ஒரு விஷயத்துக்காக காத்து இருக்கிறோம். கரெக்டா? காத்திருக்கு எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும். ஓகே, இந்த வாழ்க்கை, இந்த காரியங்கள், இது சக்சஸ் ஆனா, இது நடந்தால், இது வெற்றியாய் மாறிச்சுன்னா, எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? பிசினஸ் பண்றவங்க, தொழில் பண்றவங்க, வேலை செய்யறவங்க, ஒருவேளை எதுக்குமே ஒரு போதும் ஓகே அங்க அவ்வளவுதான் யாரும் இருக்க முடியாது. ஒவ்வொரு காலங்களுக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொண்டே இருக்கிறது, மாறிக்கொண்டே இருக்கிற எதிர்பார்ப்புகள். ஒரு காலம் 25,000 சம்பளம் என்பது ரொம்ப பெருசா தெரிஞ்சது. ஆமா, 25, எங்க ஊரெல்லாம் 25,000 சேலரினா 1 லட்சத்துக்கு மாதிரி வேல்யூ மாதிரி தெரிஞ்ச 25,000 சம்பளம். இன்னைக்கு இந்த 25,000 வச்சு என்ன செய்ய முடியாது? ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. ஒரு குடும்பத்தை ரன் பண்ணனால இன்னைக்கு தேவை குறைஞ்சது 1 லட்சம் ரூபாய் தேவையா இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வரல சொல்லுங்கப்பா, கரெக்டா? அப்போ எல்லா காலங்களிலும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ எல்லாருக்கும் ஒரு காத்திருக்குதல் இருக்கு. அப்போ எதுக்காக காத்திருக்கிறோம்னா, சரி நம்ம எதிர்பார்த்த நாட்கள் வரும். நம்ம வரல சொல்லுங்களேன், எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் வரும். எல்லாரும் ஒரு எதிர்பார்க்கிறோம். ஓகே, இது வரும். அப்படிதான் யோசேப்பு என்ன பண்றாருன்னா, சிறையில் இருந்த போது கூட ஒரு எதிர்பார்ப்போட காத்திருக்கிறார். ஆண்டவரே, அந்த டைம் எப்போ வரும்? என் அரிக்கட்டு எப்போ நிமிரும்? ஒண்ணே ஒன்று சொல்லட்டுமா? உங்க தரிசனத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிற தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தாருன்னா அது சாதாரணமாக அழிந்து போகாது. பைபிள் ஒரு வசனம் இருக்கு, தரிசனம் குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி இருக்குதா?
வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, உங்க பக்கத்துல கைப்பிடிச்சோம், உங்களுக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரராத்துக்கு தரிசனம், உங்க பிள்ளைகளுக்கான தரிசனம். இல்லையா சொல்லுவோமா? ஆமா, தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அபகுக் 2:3 தானே, தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை படிங்க பாப்போம். முடிவிலே அது விளங்கும். எல்லாரும் சொல்லுங்க, முடிவிலே அது விளங்கும். தரிசனம் என்ன செய்யாதான்? சத்தமா சொல்லுங்க பா. பக்கத்துல கை பிடிச்சவங்க, தரிசனம் போய் நல்லா சிரிச்ச முகமா சொல்லுங்க, பொய் சொல்லாது. தரிசனம் என்ன செய்யாது? பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு, ஆனால் நிச்சயமா அது தாமதிப்பது. இப்ப இவ்வளவு நாள் நம்ம என்ன பண்ணணும்னா, தாமதித்தாலும் அதற்கு காத்திரு என்கிற ஒரு இடத்துல நம்ம இருந்தோம். ஆனா இந்த நாட்கள் ஆவியானவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறார்னா, இப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, இனி அது தாமதிப்பது. நல்ல கைகளை உயர்த்தி தலையில சொல்லலாமா? இனி அது தாமதிப்பது. ஐயா, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு தரிசனம் இருக்கிறது. இந்த ஊழியத்தை குறித்ததான ஒரு தரிசனம் இருக்கிறது. அது பொய் சொல்லாது. அதே போலதான் யோசேப்பு மேலையும் ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. யோசேப்பு மேலையும் ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன தரிசனம்? எல்லார் கண்களுக்கு முன்பதாக, எல்லாரும் உனக்கு முன்பதாக பணிந்து தெண்ட நின்று பணியக்கூடிய ஒரு காலங்கள் என்கிற ஒரு தரிசனம். ஆனா இப்ப அந்த தரிசனத்துக்காக அவன் காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போயிருக்கலாம் ஒருவேளை. ஆனா இப்ப ஆண்டவர் அந்த இரவுல ஒரு வேலையை யோசேப்புக்காக செய்கிறார். இனி அந்த தரிசனம் தாமதிப்பது இல்ல. நான் எத்தனை பேர் நம்புறீங்க? ஐயா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன், கர்த்தரையே நம்பி காத்திருக்கிறீங்க தானே? கர்த்தருக்காக காத்திருக்கிற பிள்ளைங்க கைகளை உயர்த்துங்க பாப். கர்த்தருக்காக காத்திருக்கிற பிள்ளைங்க விசுவாசிக்கிறீங்களா? அந்த தரிசனம் இனி தாமதிப்பது. சத்தமா, உங்களை குறித்ததான தரிசனம் இனி தாமதிப்பது. ஆமென், ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் மேல ஒரு தரிசனம் என்னன்னா, அவர்கள் கானானை சுதந்தரிக்கணும். என்ன சுதந்தரிக்கணும்? 430 வருஷம் காத்திருப்பு. சாதாரண காத்திருப்புல வருத்தம், துக்கம், பாடுகள், உபத்திரவங்கள், கொடுங்கோல் மாதிரி பார்வோன் அவர்களை கொடுங்கோல் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறார். ஆனாலும் அது இனி தாமதிப்பது இல்லைங்கிற வெளிச்சம் வந்ததுனாலதான் கர்த்தர் மோசையை அன்றைக்கு அனுப்புகிறார். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? நீ எத்தனை பேர் நம்புறீங்க? நான் விசுவாசிக்கிறேன், இனி அது தாமதிப்பது இல்லை. உன் தரிசனத்தை, உன் நன்மைகளை, உன்னுடைய நீ வாழ்க்கையில நினைச்சிருப்பீங்க தானே, அந்த இடத்துல நம்ம நிக்கணும்னு நினைச்சிருப்பீங்கப்பா. அதெல்லாம் கர்த்தர் அந்த உயர்வுகளுக்குள்ளாக, அந்த நன்மையை பெற வேண்டிய ஒரு இடத்திற்குள்ளாக ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு வந்து நிலைநிறுத்துவார் என்று நம்புற பிள்ளைங்க நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அலையில சொல்லலாமா? கம் ஆன். ஆமென். அது தாமதிப்பது. ஆமென். அப்போ அங்க யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ள இருக்கும்போது யோசிக்கிறார். ஆனால் வசனம் சொல்லுகிறவருடைய வசனம் சொல்லுது, அவரை குறித்து கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் போது அது அவனை புடமிட்டதுன்னு சொல்லுது. கரெக்டா இல்லையா? சொல்லுங்கப்பா. புடமிட்டு தான் இருக்கு. அவனா அந்த நாட்கள் கடந்து போகிற காலங்கள் வழிகளா இருக்கு. இப்ப யோசித்து பாருங்க, பரலோகம் நாளைக்கு டோட்டலா யோசேப்பின் அலங்காரம் மாற்றப்பட போகிறது. ஆனா முந்தின நாள் யோசேப்பு எப்படி உட்கார்ந்து இருந்திருப்பாரு? நாளைக்கும் நம்ம இப்படிதான்டா இருக்க போகிறோம் நினைச்சிருப்பாரு. இன்னைக்கு இருக்கிற மாதிரிதான் நாளைக்கு எனக்கு இருக்க போகிற. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க இப்படி நினைக்கிறீங்களான்னு கேளுங்கப்பா. இன்னைக்கு இருக்கிற மாதிரிதான் இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க போறீங்களா? நான் நம்புறேன், இனி அது தாமதிப்பது இல்லை. அப்ப இன்னைக்கு இருக்கிற மாதிரி நீங்க நாளைக்கு என்ன செய்ய மாட்டீங்க? என்னங்க இப்படி சொல்றீங்க? நல்ல ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? வேணுமா வேண்டாமா? இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம்? இருக்கமா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கப்பா. இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம்? இருக்க மாட்டோம். விசுவாசிங்க முதல்ல. இந்த
தரிசனத்தை நம்புங்க. கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கிற தரிசனம் சாதாரணமான தரிசனம் அல்ல. உன் இருதயத்துல ஒண்ணு யோசிக்கிறீங்க தெரியுமா, அது நீங்க நினைச்சிடாதீங்க நம்ம தான் யோசிக்கிறோம், சிலர் அப்படி நினைச்சிருவாங்க. இல்ல, அது உனக்கு உள்ளாக அது ஒரு கற்பம் மாதிரி உனக்குள்ள உருவாகிட்டே இருக்கும் தரிசனம். அது அப்படியே உன்னை எப்பொழுதும் அதுக்கு நேரா சிந்திக்க வைத்து கொண்டே இருக்கும். ராமன் சொல்லுங்க பாப்போமே. ஆமா, அப்போ யோசேப்பு நினைச்சாரு, இந்த இரவை கடந்தது போலதான் நாளைக்கும் நான் கடக்க போகிறேன். ஆனா அந்த யோசேப்புக்கு அன்னைக்கு தெரியாது, இந்த இரவு என் ஆண்டவர் ஒரு பெரிய வேலையை உனக்காக செய்ய போகிறார். இந்த இரவு என் ஆண்டவர் எனக்காக, எத்தனை பேர் இந்த மாதம் எனக்காக என் ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்கள். come on people of God, அப்படியே வாங்கிக்கோங்க பாபா இயேசுவின் நாமத்தினால. இந்த மாதம் என் ஆண்டவர் எனக்காக ஒரு பெரிய காரியங்களை, இந்த மாதம் என் ஆண்டவர் எனக்காக ஒரு பெரிய காரியங்களை. நான் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியான் ஒரு பெரிய காரியத்தை எனக்காக என் ஆண்டவர் செய்து கொண்டு அவர் தம்முடைய மகிமை விளங்க பண்ணுவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல ஒரு அரை நிமிஷமாவது கைகளை தட்டி வாய்களை திறந்து, எஸ், என்ற பலத்தினால் அல்ல, என் பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஞானத்தினால் அல்ல, என் சத்துவத்தினால் அல்ல, அவர் கிருபையினால, அவர் தயவினால அவர் செய்வார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, இந்த மாதம் எனக்காக அவர் பெரிய காரியத்தை செய்வார். யோசேப்பு நினைத்தார், இந்த இரவும் என்னாலும் இரவு போல, என்னாலும் அதுதான் கடந்து போகும்னு நினைச்சார். ஆனால் அந்த இரவு தேவன் ஒரு பெரிய வேலையை யோசேப்புக்காக செய்தார். நீங்க எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக ஒரு பெரிய வேலையை அவர் செய்ய போகிறார். கர்த்தர் எனக்காக ஒரு பெரிய பந்தியை எனக்காக. எல்லாரும் சத்தமா நல்லா 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 ஆமென். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநாதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநாதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என்னை கர்த்தரே, ஆசீர்வாதியும் ஆவியின் வரங்காலினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்காலினால். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநாதியே என்னில். ஊற்று சந்தோஷமா எனக்காக ஒரு பெரிய காரியத்தை. கண்மலையை பிளந்து வானாந்திரத்திலே, சத்தமா கண்மலையை பிளந்து வானாந்திரத்திலே, பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. சத்தமா திருச்ச மகமா. ஊற்று தண்ணீரே அந்த தேவ ஆவியே, நல்லா ஊற்று தண்ணீரே அந்த தேவ ஆவியே. கண்மலையை பிளந்து வானாந்திரத்திலே, கண்மலையை பிளந்து வானாந்திரத்திலே, பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளமா நல்லா தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே அந்த தேவ ஆவியே, ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே. நல்ல கைகளை தட்டி பாடுங்க. ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தாவே, ஜீவ
தண்ணீராம் என்ற நல்ல கர்த்தாவே, காணி தந்திட நான் செலி தோங்கிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட, ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே. நல்லா இந்த மாதம் உங்களை அவருடைய ஆவியினால ஜீவ தண்ணீரால என் ஆண்டவர் உங்களை நிரப்புவாராக. ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே, அவன் ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே, அவன் ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே, ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே, ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே. அவர் சமூகமே சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வாழியுதே, ஆனந்தம் பேரானந்தம். அவர் சமூகமே என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வாழியுதே. The joy of the Lord is my strength. 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 நல்ல சந்தோஷமா பாடலாமா? The joy of the, நல்ல சிரிச்சு பாடணுங்க இத. ஆமென். The joy of the Lord is, இந்த மாதம் முழுவதும் my strength. The joy of the Lord is my strength. ஒரே வார்த்தை தான். The joy of the Lord is my strength. The joy, அடுத்தது, is my strength. The joy of the Lord is my strength. The joy of the Lord is my, பக்கத்துல பார்த்து லல்லா 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 நல்ல சந்தோஷமா ஆமே சிரிச்ச முகமா நீங்க மட்டும் சொல்லுவீங்களா? ஹாப்பியா? இன்னும் சத்தமா விட்டுறக்கூடாது. இன்னும் சத்தமா ஆமே நல்ல கை தட்டி The joy of the Lord is my strength. 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 நல்ல சத்தம் ஓராமே. The joy of the Lord is my strength. The joy of the Lord, the joy of the Lord is my strength. The joy of the Lord. Amen. La 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 la.
காலையிலே சொல்லுங்க பாப்போம். உங்கள் துக்கம் சந்தோஷமாகி மாறும். எல்லாம் சொல்லுங்க, உங்கள் துக்கம், சத்தமா சொல்லுங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாகி மாறும். ஆமென். அப்ப அங்க சிறையில தரிசனத்தை பெற்றுக்கொண்ட ஒருவன் காத்திருக்கிறான். அந்த தாமதிப்பது இல்லை என்கிற டைம் வந்துடுச்சு. எல்லாரும் சொல்லுங்க, தாமதிப்பது. அதை உங்களையே பார்த்து சொல்லிடுங்க. உன் வாழ்க்கையில சொல்லுங்க, என் வாழ்க்கையில இனி தாமதிப்பது இல்லை. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ யோசேப்புக்காக ஒரு பெரிய வேலை நடந்துகிட்டு இருக்குது. எங்க? பார்வோனின் அரண்மனையில். உனக்கான வேலை எங்க நடக்குது பார். இதெல்லாம் நீங்க நம்புங்க. ஆமென். சிறையில் இருக்கிறவனுக்காக அரண்மனையில வேலை நடந்துகிட்டு இருக்குது. ஆமென். அதாவது எப்படிப்பட்ட வேலைன்னா, வெளியே வர்ற விஷயங்களை சில சமாளிச்சிருவாங்க. வெளியே வருகிற காரியங்களை சமாளிச்சிடலாம். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு காரியத்தை கர்த்தர் இறக்கிட்டாரோ அவனுக்கு கலக்கம் வந்துடுச்சுன்னு இருக்கு. பார்வோன் அந்த சொப்பனத்தை பார்த்து கலங்கிட்டான். ஏன்னா அவன்கிட்ட அவ்வளவு பலம் இருக்கிறது, அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது, அவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. ஆனா உள்ள அதை நிறைய பேர் நினைப்பாங்க, இன்னைக்கு பணத்தையோ சொத்து இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் நம்ப முடியாது. உள்ள ஒரு விஷயத்தை இறக்கிட்டாருன்னா எவனாலும் பணிஞ்சுதான் ஆகணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போமே. அதான் சொல்லுவேன், ஆடுறவன் என்னன்னாலும் ஆடலாம். அதாவது உலகத்துல ஒன்னையும் நம்ம கொண்டு வந்ததும் கிடையாது, கொண்டு போகிறதும் கிடையாது. ஆடுறவன் எப்படினாலும் ஆட்டம் ஆடலாம். ஒரு சின்ன ஒரு வயிற்று வலிக்கு ஒருத்தன் தாங்க மாட்டான். புரியுதா இல்லையா? சொல்லுங்க பாப்போமே. ஆமா, தலக்கணம் பிடிச்சி பெருமை பிடிச்சி அந்த ஒரு சிலருக்கு இருக்கும், ஆணவம் இருக்கும். நான் தான்ங்கிற ஒரு ஆணவம் இருக்கும். நான் சொல்லி தான் அதெல்லாம் கர்த்தர் அழிச்சு போட்டுருவாரு. தேவனுக்கு முன்பதாக பைபிள் சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். நான் எப்பவுமே நம்ம ஊழியத்துல சொல்லுவேன், தாழ்மையா இருங்க. ஆமென். ஈகோ நமக்குள்ள இருக்கவே கூடாது. நீ பெரியவன் நான் பெரியவன்ங்கிற எண்ணம் இருக்கவே கூடாது. அது தேவன் அதை வெறுக்கிறார், அதை அருவருக்கிறார். தேவனுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமென். ஆமா, ஒண்ணுதான் எப்பொழுதுமே நம்ம அடிக்கடி நான் சொல்லுவேன், சி மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கணும்? சி எதுக்கு சொல்லப்படுது சொல்லுங்க? கிறிஸ்து இயேசுவுக்கு அடையாளமா இருக்கிறது. அல்லையில சொல்லக்கூடாதா? ஒண்ணுதான், எவ்வளோ பெரிய கொம்பனா இருக்கட்டும், எவ்வளவோ பெரிய அதிகாரம் படைத்தவனா இருக்கட்டும், எவ்வளோ ஒரு அன்னைக்கு பார்வோனுக்கு அவ்வளவு பெரிய ஆளுகை இருக்கிறது, பார்வோனுக்கு அவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சிறையில தள்ளப்பட்டவனா இருந்த யோசேப்பை வைத்துதான் அதற்கு ஒரு சொல்யூஷனை கொடுத்தார். இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவேன், நம்ம சாதாரணமானவர்களா இருக்கலாம், ஆனா நம்மை கொண்டு பெரிய வேலைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? உங்களை கொண்டு, இந்த ஊழியர்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டு இன்னைக்கு சாதாரணமாய் தள்ளப்பட்டு மனுஷனால் அங்கீகரிக்கப்படாத இடத்துல நீ இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா உன்னை கொண்டு அதான் நான் சொன்னேன், தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது தாமதிப்பது இல்லை. ஆமென். அவ்வளவு பெரிய ஆளுகையில் இருக்கிறவன் குழம்பிட்டான், உள்ள இறக்கிட்டார். அப்படிப்பட்ட ஒரு கலக்கத்தை எவனாலையும் என்ன செய்ய முடியல, அர்த்தத்தை சொல்ல முடியல. அப்பதான் ஆண்டவர் அதை சொன்னதை தாமதிப்பது இல்லை என்கிற ஒரு வார்த்தை நிறைவேற ஆரம்பிக்கிறது. யோசேப்புக்கு அழைப்பு வருகிறது. ஒரு அலையில சொல்லக்கூடாதா? யோசேப்பை அப்பதான் பார்த்து நினைவு கூறுகிறானா. நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், உன்னை மறந்தவெல்லாம் உன்னை நினைவு கூற கர்த்தர். நீ நல்லா இருக்கிய அந்த வார்த்தை. கைகளை தட்டி வாங்கிக்கோங்கப்பா, நல்ல கைகளை தட்டி. யாரெல்லாம் உன்னை மறந்து போனார்களோ, யாரெல்லாம் உன்னை மறந்தார்களோ, நினைக்காம போனார்களோ, அவர்களெல்லாம் உன்னை நினைவு கூற வேண்டிய ஒரு நேரம், நினைவு கூற வேண்டிய நாட்கள் வரப்போகிறது என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி, come on people. உன்னை யார் மறந்தார்களோ, உன் குடும்பம் மறந்திருக்கலாம், உன்னை சுத்தி இருக்கிறவங்க மறந்திருக்கலாம், நீ எத்தனையோ பேருக்கு நன்மை செஞ்சிருப்ப, அவங்க உன்னை மறந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், அவர்கள் எல்லோரும் உன்னை நினைவு கூற வேண்டிய ஒரு நேரம். Come on people of God. Amen.
ஆமென். எத்தனை பேர் இந்த வாரம் இல்ல சூப்பர் இல்ல இந்த வார்த்தை? யாரெல்லாம் உன்னை மறந்து போனாங்களோ நீங்க நல்லா எழுதி வச்சுங்க. இதெல்லாம் வீட்டுல போய் எழுதுங்க. மறந்து போனவர்கள் என்னை நினைவு கூற வேண்டிய நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை நீ கேட்கும் போது ஒருவேளை ஏன் உன்னை மறந்தார்கள்னா உன்னை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு மறந்திருக்கலாம், உன்னை வச்சு ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னு மறந்திருக்கலாம், அவன் நினைவு கூறுகிற அளவுக்கு நீ ஒரு உயரத்துல இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா உன்னை நினைவு ஆண்டவர் அவனுக்கு நினைவு கூற வைக்க வேண்டிய ஒரு நேரம். ஏன்னா உன்னை கர்த்தர் எங்கேயோ கொண்டு போய் wow come on right now வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அத நான் சொன்னேன், அது நிச்சயமாய் வரும். எல்லாம் சொல்லுங்க, நிச்சயமாய் வரும். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் இந்த வார்த்தை உண்மையில இந்த வார்த்தை எனக்கு பயங்கரமா இறங்கிச்சு எனக்குள்ள. ஓ மக்காரா ஷீட்டாலா. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் வாழ்க்கையில ஆமாங்க பிரதர், நீங்க சொன்னபடி நிறைய பேர் எங்க லைஃப்ல எங்களை மறந்துருக்கிறாங்க. கைகளை உயர்த்துங்க பாப், நல்லா உயர்த்துங்க, பரலோகம் பார்க்கட்டும். ஆண்டவரே நான் தான் அந்த ஆள்னு சொல்லுங்க. ஆண்டவர்லாம் எப்படி சொல்லுவோம்? அப்ப நான் தான் அவன். ஆமென். இட்ஸ் மீ. நான் தான். நிறைய பேர் மறந்துட்டாங்க ஆண்டவரே. ஊழியத்தில் கூட நிறைய இருக்கும்ல, எத்தனையோ பேர் அற்புதங்களை வாங்கியிருப்பாங்க. எனக்கு நடக்கும் அப்படிலாம். சிலர் எத்தனையோ வருஷத்துக்கு பிரதர் அந்த கூட்டத்தில் ஆண்டவத்தோடு அதுக்கு பிறகு இருக்காது, கனெக்ஷனே இருக்காது. நம்மளும் பெருசா அந்த மாதிரிலாம் நான் யாரையும் பெருசா கனெக்ஷனை விரும்ப மாட்டேன். ஆனா அப்போ ஆண்டவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஞாபகப்படுத்துவார். ஆமா, இன்னைக்கு வேணா உன் வேல்யூ உனக்கு தெரியாம, உன் வேல்யூ தெரியாம நிறைய பேர் மறந்து இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க வேல்யூ தெரியாம நிறைய பேர் மறந்து இருக்கலாம், மறந்து போயிருக்கலாம். நீ உலகத்துல இருக்கியா இல்லையான கூட அவங்களுக்கு யோசனை இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா ஒரு நாள் வருது, இந்த வார்த்தை உனக்கு தான். உன்னை மறந்து போன சொந்த பந்தங்கள் முன்பதாய், உன்னை மறந்த சொந்த சகோதரர்களுக்கு முன்பதாக, உன்னை மறந்த தாய் தகப்பனுக்கு முன்பதாக, நீ நேசிச்ச உன்னுடைய நண்பர்கள் உன்னை மறந்து போனவர்களாய் இருக்கலாம். நீ மலை போல நம்பினவர்கள் உன்னை மறந்து போயிருக்கலாம். ஆனா அவர்களை எல்லாம் நினைவு கூற செய்யக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்காக, இந்த ஊழியத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக, இதை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் செய்ய போகிறார் என்று விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி come on right now. சூப்பர்ல நம்ம ஆண்டவர் ரொம்ப சொல்ல அந்த வசனத்துக்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் உள்ள இறங்கி பார்த்தானா அது ஃபீலே வேற மாதிரி தான் இருக்கு. படிச்சுட்டு போனா ஒண்ணுமே தெரியாது. இறங்கி பார்த்து ஏமேன் சொல்லக்கூடாதா? அல்லேலூயா. நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா வேதம் அழகாய் சொல்லுகிறது என்னன்னா, அவனை யோசிப்ப மறந்துட்டான்னு தான் எழுதிருக்கு. கரெக்டா இல்லையா? சொல்லுங்க பாப், அப்படித்தானே இருக்கு. 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சத்தமா படிக்கலாமா? நல்ல சத்தமா. ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் மறந்து விட்டான். எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டுல யோசேப்பு இருக்கிறான். ஆனா யோசேப்பை அவன் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனுஷன் பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, கொஞ்சம் டேஞ்சர் ஆனாலும் தான். கரெக்டா இல்லையா? யோசித்து பாருங்க, மறந்துட்டான். ஆண்டவரும் அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கிற.
நான் சொன்னேன்ல, அது தாமதிப்பது இல்லை. தரிசனம் இனி தாமதிப்பது இல்லை. அந்த டைம் வரும்போது எவன் மறந்தானோ அவன் நினைவு கூற வேண்டிய ஒரு நேரமும் வருகிறது. அப்ப இதை நான் ஒண்ணு சொல்லுவேன். சில வேளைகளில் மனுஷன் மறந்துட்டான். நான் சொல்றேன் உங்களுக்கு, இது பிரயோஜனமா இருக்கும் நம்புறேன் நான். சில வேளைகளில் மனுஷன் நம்மளை மறந்துட்டாங்க, நம்மளை நினைக்கல, நம்மளை விட்டு போயிட்டானுங்க, துரோகம் பண்ணிட்டானுங்க, ஏமாத்திட்டானுங்க, அப்படி இப்படி நினைக்காதீங்க. ஒரு நாள் அதே மனிதன் உன்னை நினைவு கூறவும் கர்த்தர் வைக்க வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் அதை செய்வார்னு விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். மறந்தவனே இப்போ ஆண்டவர் அதான் சொன்னேன்ல, ஒரு பெரிய வேலையை அங்க அரண்மனையில செய்யறாரு. பார்வோன் குழம்பி போய் நிற்கிறான், கலங்கி, தன் கண்ட சொப்பனத்தினால கலங்கி போய் நிற்கிறான். இப்போ அவன் குழம்பி நிற்கிறத பார்த்த உடனே பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருது, நினைவு வருகிறது. ஆமென். நான் சொன்னேன், மறந்தவர்களே உன்னை நினைவு கூற கர்த்தர் வைக்க வல்லவராக இருக்கிறார். அதனால நினைச்சிடாத, இன்னைக்கு மறந்து போயிட்டாங்கன்னா அவ்வளவுதான் நினைச்சிடாத. கர்த்தாவே உமக்கு நன்றி, ஒரு நாள் நீ வருவாடா. ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஒரு நாள். என்னங்க இப்படி ஒரு என்னங்க கரெக்டா இல்லையாங்க? ஆமென். ஆமா, நமக்கெல்லாம் முடிவே கிடையாது. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். ஆமா, தரிசனம் என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு தான் உனக்கு முடிவு. தரிசனம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு முடிவே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஆமென். ஆமா, யோசேப்பு, அதான் நான் சொல்றேன், தேவ பிள்ளைகளுக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது, தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யோசேப்புக்கு ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருந்தது. அவன் மறந்தான். என் ஆண்டவருக்கு தெரியும் யார எதை பற்றி இவனை நினைவு கூற வைக்க முடியும்னு கர்த்தருக்கு தெரிஞ்சிச்சு. அதனால ஆண்டவர் அரண்மனையிலேயே அசைவை உண்டாக்கிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. நீ நம்புங்க, எனக்காக சும்மா சின்ன இடத்துலலாம் வேலை நடக்காதப்பா. எனக்காக பெரிய இடத்துல தான் கர்த்தர் வேலையை வச்சிருக்கிறார். ஒரு ஆமென். ஆமா, தலை மெயின் பொறுத்து மெயின் வந்து பார்வோன் தானே, அவனையே கர்த்தர் கலங்க பண்ணிட்டார். ஏன் கர்த்தர் நமக்காக இன்னைக்கு செய்ய முடியாது? எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் எனக்காகவும் செய்வார்? சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காக, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர், எல்லாம் சொல்ல, மலைகளை பெயர்ப்பாரு. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் என கைதட்டி நல்லா செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரு. நீ சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. நீ சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடு. எல்லாரும் கையை உயர்த்தி, கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. நீ சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. Come on. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. எனக்காக கர்த்தர் மலைகளை கூட பெயர்ப்பார் என்று நம்புற பிள்ளைங்க, நம்புறீங்களா? எனக்காக அவர் செய்வார். எனக்காக செங்கடலை இரண்டாக பிரிப்பார்.
பார்வோனின் ரதங்களை எனக்காக கடலிலே மூழ்கடிப்பார். எனக்காக மாறாவை மதுரமாக மாற்றுவார். ஆமே, எனக்காக வனாந்திரத்திலே காடைகளை கொண்டு வந்து குவிப்பார். எனக்காக கற்பாறையில் நீருற்றுகளை எனக்காக வெளியே கொண்டு வருவார். எனக்காக எரிகோ கோட்டைகளை தகர்த்து போடுவார். எனக்காக யோர்தானை பிளக்க செய்வார். எனக்காக கானானில் என்னை பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கும்படி இறங்குவார். எனக்காக. ஆமென். அதான் சொல்பா, அழகா மலைகளையே பெயர்ப்பார். ஒரு அலையிலே சொல்லுங்கப்பா, பாரு உனக்கு தூக்கம் வரல, இங்க நம்மால் தூங்கிட்டு இருக்கிறார் யோசேப்பு. பாரு உனக்கு அங்க தூக்கம் வரல. இப்போ ஒன்னு சொல்லட்டுமா, ஆவியில தரிசனம் யோசேப்பை கூட தூங்க வச்சிருக்கு போல. உன் தரிசனம் எவனோ ஒருத்தர் தூங்க விடாம பண்ணிருக்குது பாரு. வாங்க அவங்ககிட்ட போய் சொல்றேன் பாருங்க, உன் தரிசனம் பார்வோனின் அரண்மனையில் இருக்கிறவனை தூங்க விடாம பண்ணி இருக்குது பாரு. வான் தரிசனத்துக்காக நீ தூங்காம இருந்தா கூட அதுல ஒரு வேல்யூ இருக்கு. வான் தரிசனத்துக்காக தேவன் பார்வோனை தூங்க விடாம பண்ணி இருக்கிறாரு. இந்த மாசம் நம்புங்க, உனக்காக எவனுடைய தூக்கத்தெல்லாம் வாங்கிக்கங்கப்பா, வாங்கிக்கங்கப்பா. ஆமே, உனக்காக கர்த்தர் இந்த மாதம் ஆமே உன் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு, உன்னுடைய நன்மைகளை நீ அனுபவிப்பதற்கு, நீ அந்த உயர்ந்த இடத்துக்கு வருவதற்கு கர்த்தர் எத்தனையோ எத்தனையோ காரியங்களை அன்னைக்கு பார்வோனை கலங்க பண்ணினது போல, அவன் தூக்க வராம பைத்தியம் பிடிச்சு உட்கார்ந்து இருந்தது போல, உனக்காக அவர் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்து இந்த நாளில் பார்வோனுக்கு நேரிட்டது போலவே அநேகருக்கு நடக்கும்படி. ஆமே, விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ரல்லில சொல்லுங்க வா. கர்த்தருடைய ஆமா அப்படித்தானே இருக்கு வசனம் பாருங்க. 7ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது பார்வோன் விழித்து, அதாவது சொப்பனத்தை கண்ட உடனே பார்வோன் விழித்து கொண்டு அது சொப்பனம் என்று அறிந்தான். காலமே பார்வோனுடைய மனம் கலக்கம் கொண்டிருந்தது. பார்வோனின் மனம் கலக்கமாயிற்று. எத்தனை பேர் நம்புறீங்க தேவன் உனக்காக சில மனிதர்களை கலங்க பண்ணுவார், கலங்கடிப்பார்? நம்புற பிள்ளைங்க கைகளை உயர்த்தி வாங்கிக்கோங்கப்பா. இனி நீ கலங்க போவதல்ல, அவர்கள் கலங்க போகிறார். ரல்லில சொல்லக்கூடாதா? ஆமா தானே. எத்தனை நாட்கள் சிறையில் இருந்த போது அவன் கலங்கி கொண்டிருக்கிறான். கலங்கி தானே இருந்திருப்பான், நல்லவா இருந்திருப்பான். இல்ல, கர்த்தர் இப்போ மாத்திர. அதான் வசனம் அழகா சொல்ல, உன் தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நான் நீக்கி போடுகிறேன். ஆமே, இனி கலக்கம் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, இனி கலக்கம் இல்லை. சத்தமா சொல்லுங்க பா, கலக்கம் இல்லை. ஆமென். அப்போ அவன் அந்த சொப்பனத்தை கண்டு கலக்கம் கொண்டிருந்தானா. அப்ப அவன் என்ன பண்றானா, எகிப்தியருடைய சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளை அழைப்பித்து அவர்களுக்கு ஒரு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வனுக்கு சொல்லக்கூடாம போயிற்று. அதாவது எப்பவுமே தேவன் உன்னை கொண்டு செய்ய வேண்டியதை உன்னை கொண்டுதான் செய்வார். எல்லாரும் சொல்லுங்க, என்னை கொண்டு செய்ய வேண்டியதை. நிறைய பேர் வரலாம் அந்த இடத்துக்கு, நீதான். எல்லாரும் கைகளை வைத்து சொல்லுங்க. ஆமே, உன்னை கொண்டு என்ன செய்யணுமோ அதை உன்னை கொண்டுதான் அவர் செய்து முடிப்பா. அன்னைக்கு எல்லாரும் வந்தானுங்க, பார்வனி மந்திரவாதிகள் எல்லாம் வர்றாங்க. ஆனா அது முடியல, அது வேலை முடியல, அது முடியாது. நீ வருகிற வரைக்கும் வேலை முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வருஷம், இந்த புதிய மாதம்? ஆமென். 1000 பேர் கொட்டேஷன் கொடுக்கட்டும், ஆனா உனக்கு தான் கர்த்தர் அந்த ஆர்டர்ஸை கொண்டு வந்து தருவார். 10 பேர் கொடுக்கட்டும், உனக்கு தான் வரும். ஆமென். 10 பேர் 1000 பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணட்டும், உனக்குன்னு கொடுத்துட்டாருன்னா கொடுத்துருவார். ஒரு அள்ளியில சொல்லுங்க பா, இதெல்லாம் விசுவாசி. ஆமென். அன்னைக்கு ஒரு பெரிய வேலை பார்வோன் கொடுக்கறான். இப்படி ஒரு சொப்பனம் இருக்கு, எல்லாரையும் கூப்பிடு, இந்த வேலைக்கு ஒரு ஆன்சரை சொல்லுங்கன்னு சொல்லி
அவங்க கூப்பிடும் போது அங்க வேலை நடக்காது. நீ வர்ற வரைக்கும் அந்த வேலை முடிவு பெறவே வராது. அப்பதான் பானபாத்திரக்காரன், ஐயோ நான் குற்றம் செஞ்சுட்டேன், நான் பாவம் செஞ்சுட்டேன். அந்த வசனத்தை படிக்கலாமா? எல்லாரும் சொல்லுங்க, இன்றுதான் என் நினைவில். அவன் மறந்துட்டான், அவன் செய்த குற்றம் அவனுக்கு நினைவுக்கு வந்துச்சான். இப்ப விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் இந்த நாட்கள்ல உங்களை உயர்த்துவதற்கு உங்களை மறந்தவர்கள் எல்லாம் கர்த்தர் நினைவுபடுத்துவார். அவங்க நினைப்பாங்க, நம்ம தப்பு பண்ணிட்டோம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நம்ம தப்பு பண்ணிட்டோம் அவன் நினைக்கிறாங்கன்னா. அதுக்கு பிறகு அவன் என்ன சொல்றான்னா, அவன் எங்களுக்கு சொல்லி அர்த்தத்தின்படியே அவன் சொன்னது ஒன்னும் மாறவே இல்லை, அது அப்படியே நடந்தது. அடுத்தது பாருங்க, அப்பொழுது 14ஆம் வசனம் இப்பதான் ஆரம்பிக்குது. நம்புங்க, எல்லாரும் விசுவாசிக்கிறேன். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அதான் சொன்னேன், தரிசனம் இனி தாமதிப்பது இல்லைன்னா ஆண்டவர் தீவிரமாய் சில காரியங்களை நமக்காக செய்வார். எல்லாரும் சொல்லுங்க, தீவிரமாய். உனக்கு கிடைக்க வேண்டிய நீதி நீ தீவிரமாய், உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்கள் இனி தீவிரமாய். எல்லாரும் கைகளை உயர்த்தி வாங்கிக்கோங்க. எல்லாரும் சொல்லுங்க, தீவிரமாய். இந்த மாதம் எனக்கு நன்மைகள் எல்லாம் தீவிரமாய், ஏதாவது இழுத்து பிடிச்சிட்டுலாம் வரக்கூடாது, இனி தீவிரமாய் நடக்கட்டும். ஆமென். ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே சில விஷயம் போயிட்டு இருக்குதுப்பா, ரொம்ப காலம் கடந்து அப்படியே இழுத்துக்கிட்டு இருக்குதுப்பா. அப்படிலாம் இல்லாம என் ஆண்டவர் இன்றைக்கு தீவிரமாய் உனக்கு சில காரியங்களை செய்ய ரெடி ஆயிட்டான்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஒரு 6 நிமிஷமாவது கை தட்டி ஒரு ஆமென். ஆமென். ரலில சொல்லுங்க பாப்போமே. ஆமென். உனக்கு சிலர் நன்மைகளை கொடுக்க போறாங்கன்னா இனி இழுத்துட்டு இருக்க மாட்டாங்க, தீவிரமாய் உனக்காக கொடுப்பாரு. ரலில சொல்லுங்கப்பா. எல்லாரும் சொல்லுங்க, தீவிரமாய். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஆமா. இனி போட்டுக்கிட்டு இந்த ஜவ்வு மாதிரி இத்தனை வருஷம் அத்தனை வருஷம்லாம் இழுக்க கூடாது. சில விஷயம் இந்த வருஷம் இந்த மாதத்துல சீக்கிரமாய் முடியட்டும், ப்ராஜெக்ட் வெற்றியாய் முடியட்டும். ஆமென். உனக்கு வர வேண்டிய எல்லா பணமும் இயேசுவின் நாமத்தில் தீவிரமாய் வந்து சேரு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போமே. ஆமென். ஆமா, விடுதலையா இருக்கட்டும், சுகமா இருக்கட்டும், அது இனி இழுத்துட்டு இருக்க கூடாது, தீவிரமாய் உனக்கு நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நீ படுக்க எடுத்து உனக்கு நடக்கணும், இயேசுவின் நாமத்தில். ஆமென். 40 வருஷம் 38 வருஷம் ஒருத்தன் அப்படி இழுத்து தானே கடந்தான். வந்தார், தட்டினார், எழுப்புனார், அவன் தீவிரமாய் சுகம் உண்டாகிச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க இந்த மாதத்துல கர்த்தர் எனக்கு செய்ய போகிற காரியங்கள் தீவிரமாய் இருக்க போகிறது? தீவிரம்னா என்னது? ஸ்பீடா. எல்லாரும் சொல்லுங்க, ஸ்பீடா இருக்கும். ஆமென். எவ்வளவு ஸ்லோவா லைஃப்ல போயிட்டு இருந்ததோ இனி பாருங்க ஒரு ஸ்பீடு வரும் பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஒரு ஸ்பீடு வர போகிற. இந்த பெட்ரோல் எல்லாம் இந்த ஸ்பீடு பெட்ரோல்னு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அதோட ரேட்டும் வேற. காரணம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அந்த இன்ஜினுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஆட்டோமொபைல் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். கரெக்டா இல்லையாப்பா? அப்ப ஆண்டவர் இன்னைக்கு உங்க ஆசீர்வாதங்களை ஸ்பீடா நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆமென். ப்ராப்பர்ட்டி விற்க மாட்டேங்குதா? ஸ்பீடா விற்க வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. என்னங்க? ஆமென். இப்ப ஃபிளாட்லாம் போட்டு வச்சிருப்பாங்க பார், விற்கணும் தானே. அவங்களோட ப்ராஜெக்ட் மேக்ஸிமம் ஒரு 6 மாசத்துக்குள்ள ப்ராஜெக்ட் முடிக்கணும். அந்த 6 மந்த்ஸ்க்குள்ள முடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு லாபம் இருக்கும். ஆனா அது 1 வருஷம் கடந்துச்சுன்னா கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? சில காரியங்கள் அப்படிதானே. இப்ப திருமண காரியங்களா இருக்கட்டும், பிள்ளை கர்த்தர் வந்து குழந்தையை கொடுக்கிற காரியமா இருக்கட்டும், ரொம்ப லேட்டா போச்சுன்னா ஒருத்தனுக்கு பதில் சொல்றதுக்கு நம்மளால என்ன செய்ய முடியாது. ஆண்டவர் தீவிரமாய் உனக்கு கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். உன்னுடைய உயர்வு தீவிரமாய் வரப்போகிறது. உன் ஆசீர்வாதங்கள் தீவிரமாய் வரப்போகிறது. ஸ்பீடா வரும், உன் கையில வந்து சேரும். அதான் வசனம் அழகா சொல்லுகிறது. 11ஆம் வசனத்தை 14ஆம் வசனத்தை எல்லாரும் படிக்கலாம். அது ஸ்கிரீன்ல போடுப்பா. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். தீவிரமாய் ஸ்பீடா, ஒரு நிமிஷம் நீ தாமதிக்க கூடாதப்பா.
இனி தாமதிப்பது இல்ல. Oh, come on people. இனி தாமதிப்பது சொல்லணும். தீவிரம் ஓடு விட்டு ஓடு 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 தூக்கு 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 கொண்டு வா அந்த தங்கத்தை. ஒரு அள்ளில சொல்லக்கூடாதா? அப்ப தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். எப்படி கொண்டு வந்தார்களாம்? அவனை சவரம் பண்ணி வேறு வஸ்திரம் தரித்து. ஆமென். அல்லேலூயா. சில காரியங்களை கர்த்தர் நீ செய்யும் போது என்னைக்குமே தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நன்மை மட்டும் வராது, அதை சுத்தி அநேக நன்மைகள் வரும். ஆமென். ஆமா, எல்லாம் சொல்ல நன்மையும் கிருபையும் என்ன தொடரும். ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய வீட்டிலே நான் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். ஆமா, ஆண்டவர் சில ஒரு நன்மையை நம்ம லைஃப்ல கொடுத்துட்டாரு, கொடுக்க போறாருன்னா நீங்க நினைச்சிடாதீங்க அது மட்டும் தான் வரும். இல்ல, அதோட சேர்ந்து இன்னும் ஆயிரமான நன்மைகளை தேவன் நமக்கு. அதனால அழகா பாட்டு எழுதி இருக்கிறாருங்கல்ல, ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே, நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க பாபம். நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தையில் ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே, ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே, நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. அப்பா, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. பாடலாமா எல்லாரும் சேர்ந்து? நல்ல எபினேசராய் சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை உம் கரங்கள் நான் கண்டேன், தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாமல் உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன், எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே, எல்லா நேரத்திலும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே, நல்ல எபினேசராய் நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே, நல்ல எபினேசராய் நடத்தினீரே. சொல்லுவோமா? நல்ல எபினேசராய். எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்போமா? ஆஹா, வா எல்லாரும் எழுப்பி நின்று. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நாங்களை உயர்ந்த ஆண்டு நன்றி செலுத்திடுவோம்.
அவனை சரவோரம் பண்ணி வேறு வஸ்திரத்தெல்லாம் கொடுத்து கொண்டு வராங்க. தரிசனம், வைக்கப்பட்ட தரிசனத்தை, அந்த உள்ள இருந்த வெளிச்சத்தை அந்த பார்வோன் காண்கிறான். உன்னை பார்வோன் சொல்றான், இவ்வளவு விஷயத்தை செய்யறதற்கு உன்னை விட வேற ஒரு பெருசா ஒருத்தன் நீ வரப்போறது இல்லைன்னு சொல்லி அவனையே அந்த வசனத்தை மாத்திரம் படித்து, அப்பொழுது 38 வசனம், அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடினால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய், அதான் சொன்னேன் நன்மை, அதான் தரிசனம். நான் சொல்றேன், இனி தாமதிப்பதில்லை, உன்னை கர்த்தர் அதிகாரியாக உயர்த்துவார். வேணுமா வேண்டாமா அது மட்டும் வாங்கிக்கோங்க பாப். ஆமே, அந்த வசனத்தை படிங்க பிரதர். 41:40 வசனத்தை படிங்க. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். இவ்வளவு நாள் உன்னை அடக்க நினைச்சவெல்லாம் இனி உனக்கு முன்பதான் அடங்கும்படியாக. கம் ஆன், அடுத்தது. சிங்காசனத்தில் மாத்திரம், சிங்காசனம் மாத்திரம் தான் நான் உனக்கு பெரியவனா இருப்பேன். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார் எகிப்து தேசம் முழுதும் உன்னை அதிகாரியாக்கினேன். அதாவது இவ்வளவு நாள் யோசேப்பு பார்த்தது அந்த சிறைச்சாலையையும் அந்த 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 சிறை கதவுகளையும் இந்த விஷயத்தை தான் பார்த்து, இப்போ எகிப்துல கொண்டு நிப்பாட்டி சொல்றேன், இப்போ பாருடா, இந்த தேசம் முழுவதும் உன்னை நான் அதிகாரியாக்கினேன். அதான் சொன்னேன், உன்னை உன் வாழ்க்கையை குறித்து யோசிக்காதவனா உன்னை பார்த்து யோசிக்கிற அளவுக்கு கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறாராம். சுவாசிக்கலாம் தொடர்ந்து. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து. எல்லாரும் ஒரு விஷயம் அப்படியே உங்க கரங்களை உயர்த்தி அப்படி ரிசீவ் பண்ணுங்க. அந்த மாதம் ஆண்டவர் இவ்வளவு நன்மைகளை எப்படி யோசேப்பை அலங்காரம் படுத்தி என்னை அழகுபடுத்தும் தேவோன்னு பாட்டு பாடணும் தானே. ஆண்டவரே, யோசேப்பை பார்வோனை, அந்த யோசேப்பை சிறைச்சாலை எடுத்து அவனை சவரம் பண்ணி அவனுடைய வஸ்திரத்தை மாற்றி இப்போ அவனை அதிகாரியாக்கி அவனுக்கு முத்திரை மோதிரத்தை கொடுத்து அவனுக்கு மெல்லிய வஸ்திரத்தை கொடுத்து பொன் சரப்பணியை அவனுடைய கழுத்திலே தரித்து இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை இரண்டாம் ரதத்தின் மேலே ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள், அவனை பார்த்து சொல்ல, இவனை பணிங்கடா என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மாதம் தேவன் உங்களுக்காக ஒரு கிரகிக்க முடியாத, எண்ண முடியாத, யோசிக்க முடியாத தரிசனத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு இடத்துல என் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு வருவார்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஒரு அரை நிமிஷமாவது வாய்களை திறந்து கைகளை தட்டி அந்நிய பாஷைகளை பேசுற பிள்ளைகள் அந்நிய பாஷைகளை பேசி எப்படி யோசேப்பை அதிகாரியாக உயர்த்தினாரோ என்னையும் என் ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை எனக்கும் தருவார், என் பிள்ளைகளுக்கும் தருவார், என்னுடைய ஊழியங்களுக்கும் தருவார், என் குடும்பங்களுக்கு தருவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஒரு அரை நிமிஷம் அந்நிய பாஷைகளை பேசி இந்த மாதம் நான் விசுவாசிக்கிறேன், ஆவியில நம்புறேன், தேவ பிள்ளைகளுக்கு என்று கர்த்தர் ஒரு பெரிய அதிகாரியாய் அதிகாரத்தை உன் கையிலே கொடுத்து உன்னை அநேக ஜாதிகளுக்கு முன்பதாக உன்னை ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாற்றி இருக்கிறதுனால அநேகர் அதை கண்டுபடியாய் காணும்படியாய், அநேகர் உனக்கு முன்னாக பணிந்து கொள்ளும்படியாய், அநேகர் உன்னை நினைவு கூறும்படியாய் அப்படிப்பட்ட ஒரு மேலான கிருபையை இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பதற்காக எல்லோரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி come on. நன்றி அப்பா, உடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை பலப்படுத்தினீர், அதற்காக ஸ்தோத்திரம். நீர் மகிமைப்படுவீராக. அநேகருக்கு ஆசீர்வாதமாக உங்க பிள்ளைகளை எடுத்து நிறுத்தும். நாங்கள் விசுவாசிக்கிறோம், யோசேப்புக்கு வந்த அலங்காரங்கள் அரராத்துக்கு உண்டாவதாக, அரராத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. பலப்படுத்தும், ஆசீர்வதித்து உயர்த்தும். இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ROR Power Ministries.